இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். என்ன காரியம்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை யாவரையும் நான் வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். இந்த நாட்டிலே நம்ம முக்கியமானது ஒரு காரியம் என்னன்னா, இந்த பலிகளை குறித்து. பழைய ஏற்பாட்டில் பலி ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு. நம்ம கூட பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய பிரச்சனை இருக்குது, நிறைய பாடுகள் இருக்குது, நிறையா நமக்கு ஒவ்வொருத்தரும் இருக்குது. ஆனால் என்ன பண்ணணும்னா, நம்ம எங்கே வரணும்னா சபைக்கு ஜெபிக்கணும். அதாவது ஜெபிக்கும் போது கர்த்தர் என்ன பண்ணுறாங்க, ஆயத்தப்படுத்துவாங்க. அப்போ ஆயத்தப்படுத்த ஒரு நாள் ஆயத்தப்படுத்தணும்னா பேசப்படுற பசங்க ஆயத்தப்படுத்துதல் பலி செலுத்துதல். பலி ரொம்ப முக்கியமானது. பழைய ஏற்பட்ட காலத்தில் பலிக்கும் புதிய ஏற்பட்ட காலத்தில் பலிக்கு என்ன வித்தியாசம் அடிச்சோன்னு நம்ம பார்க்க போறோம். பலிகள் 5 விதமான பலிகள் இருக்குது. பண்டிகை சொன்னனால 7 விதமான பண்டிகை. ஆனால் முக்கியமான பண்டிகை பஸ்கா பண்டிகை. ஆட்டுக்குட்டியானவர் உங்களுக்கு திறமை கேட்க ஆண் ஆட்டுக்குட்டியா இருக்கணும். அந்த ஆட்டுக்குட்டி என்ன பண்ணீங்க, பலி செலுத்தி உங்களுக்கு நம்முடைய பாவத்துக்காக வேற ஒரு ஆட்டு மேல பலி செலுத்த, அது பண்டிகை, பஸ்கா பண்டிகை சொல்றேன். அந்த பஸ்கால தான் 400 வருஷம் அவங்க அடிமைத்தனத்துல இருந்து அந்த பஸ்கா அவங்கள பாதுகாத்துச்சு. யார் வீட்டுல ஆட்டுக்குட்டியுடைய ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்குதோ அவங்க வீட்டுல என்னது மரணம் இல்லை, சாவு இல்லை, ஒன்றுமே இல்லை. அங்க என்ன உண்டுனா, அங்க அவங்க விடுதலை உண்டு, சந்தோஷம் உண்டு, சமாதானம் உண்டு. இந்த நாட்களில் நம்ம பார்க்கும் போது பலிகள், அந்த பலிகளை எப்படி நம்ம பழைய ஏற்பாட்டு காலத்துக்கும் புதிய ஏற்பாட்டு காலத்துக்கும் உள்ள அந்த சிலுவை எண்ணெயில எப்படி கொண்டு வராரு. ஏன்னா இப்ப கடைசியில இந்த ஒரு வாரம் இருக்குது, அடுத்த வாரம் விழாக்கிழமை பெரிய விழாக்கிழமை சொல்லுவாங்க. அப்ப அந்த பண்டிகை அந்த எப்படி செலுத்துவாங்கன்னு சொல்லுவாங்க. குருத்தோலை நாயன்னு சொல்லுவாங்க, சண்டே பாவம் சண்டேன்னு சொல்லுவாங்க. இந்த இது முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா பலிகளை செலுத்துவது. இங்க லேவியராகம புஸ்தகம், கன்னடாவில் என்ன சொல்லுங்க, கன்னடாவில் லேவியராகமம், யாத்திராகமம், எண்ணாகமம், 3வது புஸ்தகம் லேவியராகமம், கன்னடாவில் கன்னடாவில் 1ஆம் அதிகாரம் 3வது 1ஆம் அதிகாரம் 1லிருந்து 2 வசனங்கள் வாசிக்கணும். கன்னடாவில் வாசிக்கணும். கன்னடாவில் லேவியராகமம் 1ஆம் அதிகாரம் 1லிருந்து 2 வசனங்கள். கர்த்தர் ஆசாரிப்பு கூடாரத்திலிருந்து மோசேயை கூப்பிட்டு, சரி, பலிகளை குறித்து நம்ம முக்கியமான நம்ம கற்றுக்கொள்ளுற ஒரு பாடம். இப்ப நியாயப்பிரமாணத்துல அந்த 10 கமாண்ட்ஸ் சொல்லுவாங்க, 10 கட்டளை. அப்புறம் அந்த ஆசாரிப்பு கூடாரத்துல அது ஒரு நிழல் போல இருக்கு. அந்த ஆசாரிப்பு கூடாரம் தான் நமக்கு பரலோகம் போல இருக்குது, பரலோகம் போல இருக்குது. ஏன்னா இந்த பூமியிலே நம்ம வாழ்கிற நாட்களில மோசேக்கு ஆண்டவர் கொடுத்தார். மோசேக்கு ஆண்டவர் என்ன கொடுத்தாருன்னா 3 காரியத்தை கொடுத்திருக்கிறார். முதலாவது அந்த ஆசாரிப்பு கூடாரம். இந்த ஆசாரிப்பு கூடாரத்துல ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில என்னென்ன தவறு செஞ்சுட்டீங்களோ அந்த தவறுக்கு தக்கதாக நீங்க என்ன பண்ணா பலி செலுத்த வேண்டும். அதை நீ இஸ்ரவேல் புத்திரனிடத்தில் சொல்ல வேண்டியது. மோசேயை பார்த்து ஆண்டவர் கூப்பிட்டு சொல்றாரு, என்ன சொல்ற, உங்களில் ஒருவர் கர்த்தருடைய பலி செலுத்து வந்தால் மாட்டு மந்தையாவது ஆட்டு மந்தையாவது ஒரு மிருகத்தை தேர்ந்தெடுத்து பலி செலுத்த வேண்டும். ஒருவன் பாவம் செஞ்சுட்டான்னா பாவத்துக்கு பதிலாக நீங்க என்ன பண்ணா ஒரு மிருகத்தை தேர்ந்தெடுக்கணும். பழைய ஏற்பட்ட காலத்துல நியாயப்பிரமாண காலத்துல ஒருவன் தப்பு செஞ்சுட்டாங்கன்னா, பாவம் பண்ணிட்டாங்கன்னா அவங்க என்ன பண்ணணும், ஒரு மிருகத்தை தேர்ந்தெடுக்கணும். அது ஆடா இருக்கலாம், மாடா இருக்கலாம். அது எப்படிப்பட்டதுன்னா ஒரு காளையை எடுத்துக்கொள்ளணும். அது எதுக்காகன்னா, இந்த ஆசாரிப்பு கூடத்துல 3 பகுதியா பிரிச்சிருப்பாங்க. முதல் பகுதி பிரகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரகாரம்னா வாசல் அப்படின்னு சொல்லுவாங்க. 2வது அது பிரகாரத்துல வாசல் அப்படின்னு சொல்லுவாங்க. 2வது என்ன பாத்தீங்கன்னா பரிசுத்த ஸ்தலம். 3வது பாத்தீங்கன்னா மகா பரிசுத்த ஸ்தலம் இருக்கும்.
இந்த ஆசாரிப்பு கூடாரத்துல ஒருவன் பாவம் செய்து விட்டால் அவன் என்ன பண்ணணும்னா அது செலுத்துற. 3வது வசனம் படிங்க. மாட்டை மந்தையிலிருந்து எடுக்கப்பட்டு சர்வாங்க தகன பலியினால் பழுதற்ற காளையை செலுத்துவானாக. கர்த்தருடைய சந்நிதியில் தன் அங்கீகரிக்கப்படும்படி அவன் அதை ஆசாரிப்பு கூடார வாசலிலே கொண்டு வருவான். ஒருவன் பாவம் செஞ்சுட்டான்னா பாவத்துக்கு பதிலாக ஒரு என்ன பண்ணும், மாட்டு மந்தையிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு பலி செலுத்தணும். அதாவது பலி செலுத்தல 5 வகையான பலி. முதலாவது பலி சர்வாங்க தகன பலி. என்ன பலி? சர்வாங்க தகன, தன்னையே அர்ப்பணிக்கப்பட்ட பலி, அந்த சர்வாங்க தகன பலி. 2வது பலி சமாதான பலி. 2வது பலி என்னது? சமாதான பலி. 3வது பலி என்னது? போஜன பலி. 4வது பலி பாவ நிவாரண பலி. 5வது பலி குற்ற நிவாரண பலி. இந்த 5 பலிகளும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மோசே ஆண்டவர் கட்டளை கொடுத்தார். ஒருவன் தவறு செய்தால், பாவம் செஞ்சிட்டால் ஆசாரிப்பு கூடாரத்துல அந்த வாசலுக்கு கொண்டு செலுத்த வேண்டும். அவன் பாவத்தை சும்மாலாம் வரக்கூடாது. திரும்ப நீங்க ஆசாரிப்பு கூடாரம் வரணும்னா பாவம் செஞ்சுட்டா நீங்க ஒரு ஏதாவது என்ன பண்ணலாம், காலை பிடிச்சிட்டு வரணும், ஆட்காலை கொண்டு வரணும். அது எதை இதுல பார்க்கணும், சர்வாங்க தகன பலி மட்டும் தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா 5 பலி பார்க்கணும் டைம் இருக்காது. அதனால சர்வாங்க தகன பலி என்னன்னா